அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நாம பார்ட் 38 பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சொல்லக்கூடிய விஷயத்தை ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு போர்டு மாஸ் ரூல் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் இங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாலர் அப்படின்னா டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க, அட் அப்படின்னா மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹேஷ்டேக் அப்படின்னா மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இந்த கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணணும் கொடுத்துருக்க டேட்டா தகுந்த மாதிரி. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எழுதிக்கிறேன். 10, 5, 1, 5. அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஹேஷ்டேக் அப்படின்னா மைனஸ், அட் அப்படின்னா என்னது, மல்டிபிள். அடுத்தது டாலர் அப்படின்னா டிவிசிபிள். அப்போ போர்டு மாஸ்டர்ல பயன்படுத்தினா ஃபர்தரா ஸ்டெப் எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா 10 - 5 இன்ட்டு என்னவா மாறி இருக்கும், 1/5 ஆயிருக்கும். இப்ப இந்த மாதிரி வரப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோ. இந்த செட் நீங்க கேன்சல் பண்ண முடியும். அப்போ 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 1 × 1 னா 1. அப்ப 10 - 1 என்னங்க ஆன்சர், 9. அப்போ ஆப்ஷன் டி. ஸோ 9 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். அதாவது ஒரு 8 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கானுங்க. அந்த 8 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னா 425274 6B. அந்த 8 டிஜிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா லீவ்ஸ் ரிமைண்டர் 0 வெண்டட் பை 3. அப்படின்னா ஹவு மெனி வேல்யூஸ் ஆர் பி இஸ் பாசிபிள் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 3க்கான டிவிசிபிள் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இது எல்லாத்தையும் அடிஷன் பண்ணுங்களேன். 4 + 2 + 5 + 2 + 7 + 4 + 6 + B. இதெல்லாம் அடிஷன் பண்ணா என்ன வருதுன்னா 30 + பின்னு வந்திருக்கு. உங்களுக்கு டிவிசிபிள் ரூல் வந்து 3க்கு என்னன்னா எல்லாரையும் அடிஷன் பண்ணா மல்டிபிள் ஆஃப் 3 டேபிள் வந்திருக்கணும். அப்போ பிக்கு 0 கொடுக்கலாம், பிக்கு 3 கொடுத்துருக்கலாம், பிக்கு 6 கொடுத்துருக்கலாம், பிக்கு 9 கொடுத்துருக்கலாம். அப்போ 4 பாசிபிள் இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்பர் சிஸ்டம்ல ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் தி நியூமரேட்டர் இந்த டினாமினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு நம்பர் P/Q ஃபார்மெட்ல இருப்பாங்க. P/Q ஃபார்மெட்ல இருக்கிறப்போ டிவிசிபிள் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 வரணும். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி சொல்றப்ப நம்ம விருப்பம் சின்ன நம்பரா இருக்கலாம். 7/8 ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ். அப்ப இந்த மாதிரி பெரிய நம்பர் போனா நமக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆயிடும். ஆனால் சின்ன நம்பரை எடுக்கிறேன். இப்போ 1/2 ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ். கேள்வி என்ன கேட்டிருக்கேன்னா ரெண்டு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பாருங்களேன், இன்க்ரீஸ் சேம் பாசிட்டிவ் குவான்டிட்டி. மேலையும் கீழே ஒரே நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் அது 0 விட பெரிய நம்பர் சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம இப்ப இந்த மேலையும் ஒன்னு ஒன்னு அடிஷன் பண்றேன். அப்ப என்ன கிடைச்சிருக்கும் மேல 2/3. அப்ப 2/3 சிமுலேஷன் பண்ணி அது என்ன கிடைச்சிருக்கு 0.75. அது கிடைக்கிறது என்னவா இருக்குது. இப்ப ஜென்ரலா 1/2 தான் ஒரிஜினல் ஃபிராக்ஷன். 1/2 சிமுலேஷன் பண்ணி உங்களுக்கு 0.5 கிடைச்சிருக்கும். இப்ப கிடைச்சது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு 0.5 விட 0.75 அதிகம். அப்ப என்ன ஆன்சர், ஆல்வேஸ் கிரேட்டர் than தி ஒரிஜினல் ஃபிராக்ஷன்ஸ். இவ்வளவுதான். சரி, இந்த மாதிரி சம்பளம் நான் இன்னும் வேற ஏதாவது நம்பர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாமா? தாராளமா செக் பண்ணி பாரு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான், இவ்வளவுதான் செய்யணும்னு சொல்லிட்டு. அப்ப கண்டிப்பா அது வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தி ஒரிஜினல் நம்பர். ஓகே. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். கவுண்டிங் கான்செப்ட் நம்பர் சிஸ்டம் படிப்பீங்க. ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், கோ வித் ஆப்ஷன்ல மூவ் ஆன் பண்ண சொல்லியிருப்பேன் நான். அதாவது என்ன அப்படின்னா ஒரு புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 3800 டிஜிட்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த பாட்டம்ல பேஜ் நம்பர். இப்போ 1ன்னா பேஜ் நம்பர் 1 இருக்கும், 2னா 2 இருக்கும். இதுவே 11னா ரெண்டு நம்பர் 1 வந்திருக்கும். அப்ப 2 டிஜிட் இருக்கு. இதுவே 113னா 3 நம்பர் வந்திருக்கு, 113 சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு புக்ல ஓவரா அந்த எல்லா டிஜிட்ஸ் கவுண்ட் பண்ணா 3089 டிஜிட்ஸ் இருக்கு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, அப்ப அந்த புக்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நான் கோவித் ஆப்ஷன்ல மூவ் ஆன் பண்றேன். நீங்க ஆப்ஷன் ஏ செக் பண்ணி பாருங்க, ஆப்ஷன் பி செக் பண்ணி பாருங்க. நான் என்ன பண்றேன், ஆப்ஷன் சி டைரக்டா சரியான ஆன்சர் பண்றேன். நான் இப்ப எப்படி போறோம் அதே மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிள் பேஜ். ஓகேவா? சிங்கிள் டிஜிட். சிங்கிள் டிஜிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 to 9 வரைக்கும். அப்ப மொத்தமா 1 × 9 9. 2 டிஜிட் எது வரைக்கும் இருக்குன்னா 2 டிஜிட் எது வரைக்கும் அப்படின்னா 10ல ஆரம்பிச்சு 99 வரைக்கும் இருக்கும். மொத்தமா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 90 நம்பர் இருக்கும். அப்போ 2 டிஜிட்னா 2 × 90னா 180. அடுத்து 3 டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 100ல ஆரம்பிச்சு 999 வரைக்கும் போகும். 100ல ஆரம்பிச்சு 999 வரைக்கும் போகும். அப்ப 3 டிஜிட். ஸோ 3 × 900 கவுண்ட் இருக்கும் அந்த மாதிரி. அப்போ இது ஒரு 2700. அப்ப ரிமைனிங் வந்து 4 டிஜிட் வரீங்க. 4 டிஜிட் 1000ல இருந்து இப்ப நான் 1049 வரைக்கும் எடுத்துருக்கேன். அப்போ 1000ல இருந்து 1049 வரைக்கும் மொத்தமா 4 டிஜிட்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 50 இருக்கு. அப்போ 4 × 50னா 200. இதெல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்க. ஆன்சர்
3089. இப்ப இதே மாதிரிதான் நீங்க ஆப்ஷன் ஏல செக் பண்ணி பார்த்துருக்கோம், டேலி ஆயிருக்காது. அடுத்த ஆப்ஷன் பி வருவீங்க, அடுத்த ஆப்ஷன் சி வருவீங்க, அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணுங்க. ஸோ கைண்ட்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 சில்ட்ரன் இருக்காங்க. அப்ப 2 சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் C1 வச்சுக்கிறேன். சில்ட்ரன் 1 பிளஸ் சில்ட்ரன் 2 பிளஸ் ஃபாதர் பிளஸ் மதர், இந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலியில இருக்காங்க 4 பேர். அதுல அக்கார்டிங் டு தி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன் 1 பிளஸ் சில்ட்ரன் 2 பிளஸ் மதர், இவங்களுடைய ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 15 சொல்லியிருக்காங்க. அப்ப C1 பிளஸ் C2 பிளஸ் M ஈக்குவல் டு 150. பிகாஸ் நான் ஸ்டெப்பை குறைச்சிட்டேன். C1 பிளஸ் C2 பிளஸ் M டிவைட் பை 3 ஈக்குவல் டு 15 வந்திருக்கும். அந்த 3 மல்டிபிள் பண்ணுவீங்க கிராஸ்ல. நான் ஸ்டெப்பை குறைச்சிட்டேன். இதே மாதிரி ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா C1 பிளஸ் C2 பிளஸ் F ஈக்குவல் டு டிவைட் பை 3 ஈக்குவல் டு 52 வந்திருக்கும். நான் என்ன பண்ணேன், டைரக்டா 156 போடுறேன். 156 எப்படி வந்துச்சுன்னா 52 அந்த 3 மல்டிபிள் பண்ணிருப்பீங்க. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோ. உங்க ஃபாதர் வந்து கொஸ்டின்ல 16 சொல்லிட்டாங்க. அப்ப இதை கொண்டு வந்து இந்த பிங்க் கலர்ல கிடைச்சிருக்கூடிய சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஃபாதர், அப்ப C1 பிளஸ் C2 ஈக்குவல் என்ன கிடைச்சிருக்கும், 96 கிடைச்சிருக்கும். அப்ப C1 C2 கிடைச்சு கொண்டு வந்து மேல ஒயிட் கலர்ல சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கும், மதரோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 54 கிடைச்சிருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. சோ ஒழுங்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.